சில சகாபாக்கள் சாலையில் அமர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது ரசூலோட கவனத்துக்கு வருது. உடனே அவங்களை அழைத்து சொல்றாங்க, சாலையில் அமர்ந்து பேசுறத தவிர்த்து கொள்ளுங்கள், அங்க உட்காந்து பேசாதீங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வேற இடமே இல்லை, யார சொல்லலாம், அதான் எங்களுடைய சபைகள், வேற இடம் எங்களுக்கு இல்லை, அதனால உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்படியாக இருந்தா நீங்க சாலைக்குரிய உரிமையை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சாலைக்குரிய உரிமை என்ன, அந்த ரோட்டுக்குரிய உரிமை என்ன அப்படின்னு சகாபாக்கள் கேட்குறாங்க. பெண்கள் வந்தா உங்களுடைய பார்வை தாழ்த்திக்கிங்க, அவங்கள பார்க்காதீங்க. தெருவிலையாக போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சொல்லாலோ செயலாலோ அவங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாதீங்க, பாதையை அடைச்சிட்டு இருக்காதீங்க, வழி விட்டு நில்லுங்க, யாராவது சலாம் சொன்னா பதில் சொல்லுங்க, இப்படி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சர்வசாதாரணமாக சில இடங்கள் முக்கள் நின்று வர்ற போறவங்களை கேள்வி பண்ணிக்கிட்டும், அந்த சாலையை முழுக்க அடைச்சி வச்சுட்டு நின்று வாகனத்தில் வழிமறிச்சு நின்றுட்டும் இந்த மாதிரி நிறைய இடையூறாக இருந்துட்டு இருக்காங்க. இது இஸ்லாம் கண்டிக்குது, விரும்பல. நமக்கு சாலையில் தான் இருந்து பேசுங்கிற கட்டாயம் ஒரு ஒன்று வந்தால் இன்னைக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நமக்கு நிறைய வசதிகள் இருக்குது. அன்னைக்கு சகாபாக்களுக்கு அந்த வசதி இல்லை. இன்னைக்கு சாலையில் தான் பேசுன்னு கண்டிப்பாக ஒன்று வந்துச்சுன்னா அந்த சாலைக்கு உரிமையை கொடுத்துருங்க. மறுமைக்கு